ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏன் அதிகாரிகளுக்கும் கூட இது ஒரு வேண்டுகோளாக வைத்து கொண்டால் நல்லாயிருக்கும். சமுதாயம், சமத்துவம், அன்பு, தர்மம், பொறுமை இவைகளைத்தான் அனைத்து மதங்களும் போதிக்கிறது. எல்லா மதமுமே அதை தான் போதிக்கிறது. மதம் என்பது ஒரு வழிபாட்டு முறை மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய நல்வழிப்படுத்துவதற்கான வாழ்வியல் தத்துவங்கள் தான் மதமே அன்றி மதம் பிடிச்சி அடி போட்டு சண்டை போடுறதுக்கெல்லாம் மதம். இப்போது காவியை கட்டியிருக்கிறவங்க திடீர்னு எங்கள் கோயிலுக்காக நாங்கள் வாதாடினால் உடனே இவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பேர் வச்சுருக்காங்க, சங்கிகள். சங்கின்னு அது என்ன சங்கியோ தெரியல, அவங்க அப்படி ஒன்று வச்சுக்கிறாங்க. இது அரசியல்வாதிகளும் அதை எடுத்துக்கொண்டார்கள். இப்போ இந்து கோயிலுக்காண்டி நான் வாதாடாமல் வேறு யார் வருவா? இப்போ சர்ச்சுக்காக கிறிஸ்தவர்கள் போராடுறார்கள், பள்ளி வசலுக்காக இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள், இந்து கோயிலுக்காக நான் தான் போராட முடியும். அப்போ இந்து மட்டும்தான் மதவெறி என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் அருகாமையில் புதிதாக ஒரு சர்ச்சு கட்டப்படுகிறது. இது அங்கு மட்டுமல்ல, திங்கள் சந்தைக்கு அருகாமையில் காரன்விளை அருகிலே ஒரு ஆலமரத்தடியில் ஒரு இசைக்கம்மன் கோயில், ஒரு ஐயா வைகுண்டருக்குன்னு ஒரு கோவில், இப்படி 2 கோயில்கள் இருக்கின்ற நிலையில் அங்கே ஒரு சர்ச்சு கட்டப்பட்டு அது கட்ட பொது இடமல்ல, தனியார் இடத்துல கட்டக்கூடாதுன்னு தடை உத்தரவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் ஒரு சர்ச்சு கூரை போடப்பட்டு திடீரென்று அதனால் பிரச்சனை வந்து ஒருவரை அடித்து துன்புறுத்தி அவர் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் 1 மாத காலம் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கங்கே புதிதாக கூடாரங்கள் அமைத்து திடீரென்று அதை சர்ச் வழிபாடு என்று சொல்லி அதனால் மக்களிடையே பிரச்சனையை தூண்டி அங்கே கலவரத்தை தூண்டி அதில் பாதிக்கப்படுகிறவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் சிந்தனைக்கு எந்த செய்தி வந்தாலும் நீங்கள் உடனே போய் அதை பார்த்து தெளிவுபடுத்துகிறீர்கள் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்னா ஒரு காலத்தில் முதலமைச்சர் வர்றாருன்னா அது முன்னேற்பாடாட்டு கேமரா சைதமாக என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி திடீர்னு அன்றைக்கி அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் போன காட்சி, அங்கே நடந்துக்கிட்ட விதம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பரவாயில்லை, மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக, மக்களோடு நின்று ஆட்சி நடத்துவதற்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் என்று பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இவர்கள் மதத்தின் பெயரால் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கான நிலை கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கிறார். குறிப்பாக அருமனை பக்கமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள் இருந்து கொண்டு அதை ஒரு மத வெறி கூட்டமாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்துக்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம், எங்களுக்கு எல்லாமும் ஒன்று தான், பரமபீதாவும் ஒன்று தான், பரமசிவனும் ஒன்று தான், அந்த நினைப்பில் தான் இந்துக்கள் இருக்கிறோம். அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், பேசிக்குவோம், எல்லா இடத்தும் போகும். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குள்ளே இருக்கிறார்கள். குறிப்பிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் மதம் இதைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள். அது தவறல்ல, அது அவர்களுடைய நம்பிக்கை. நாம் அதை உடைத்தறிய விரும்பவில்லை. ஏன்னா எங்கள் ஐயாவும் அறிந்து பல ஜாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் என்று தான் எங்கள் ஐயா எங்களுக்கு உபதேசித்திருக்கிறார். அன்புக்குள் தான் கடவுளை, அன்பே இல்லாதவர்கள் எப்படி கடவுளை திணிக்க முடியும் சொல்லுங்கள். இந்த புதிய சர்ச்சு கட்டுற விஷயங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கு. தயவு செய்து தாங்கள் அதிலே தலையிட்டு இந்த நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தி எந்த மக்களுக்கும் எந்த பங்கும் வராதபடிக்கு வழிபாட செய்ய, இருக்கிற கோயிலில் கும்பிட சொல்லுங்கள். இருக்கிற கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, ஏற்கனவே இருந்தது தானே, அதில் கும்பிட்டா என்ன? அது என்ன புதிதாக திடீர்னு முளைக்க வேண்டிய ஒரு நிலை? ஒரு வீடு கிடைத்தால் போதும், வீட்டுக்குள்ளே இருந்து உடனே முதல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க, தாளடிக்கிறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, அப்புறம் அதை பெருசாக்குறாங்க, அப்புறம் சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அப்புறம் இந்த ஊருக்காரங்க வந்து கேட்டால் அது நான் கும்பிட்றேன் உனக்கு என்னங்கிறாங்க. ஆனால் அதற்கு இப்போதைய நிலையில் காவல்துறையும் ஒரு வகையில் உதவியாக இருப்பது போல் ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்திலே மதங்களை வைத்து எந்த ஒரு பிரச்சனை வராதபடிக்கு நீங்கள் நினைத்தால் முடியும். காரணம், இப்பொழுது வாக்களித்த மக்கள் அனைவரும் உங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். எந்த வேட்பாளரையும் பார்க்கவில்லை, எந்த மதத்தையும் பார்க்கவில்லை, மதங்களை கடந்து வாக்களித்திருக்கிறார்கள். யாரோ நாங்கள் சாதித்தோம், சாதியை ஒழித்தோம் என்று சொன்னார்கள். எவராலும் சாதி ஒழிப்படவில்லை. ஆனால் மாண்புமிகு முதல்வர்கள் உங்களால் சாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா சாதியை கடந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மக்களை சந்தியுங்கள். மக்களை சந்தித்து
அம்மா அது ஏற்கனவே தூண் இருக்குது, அந்த தூணில் ஒரு தீபம் வைக்கிறனால யாருக்கும் எந்த இடம் இல்லை, உங்கள் புள்ளனா நான் ஏற்றிக்கிட்டு போகிறேன், அதனால நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம எல்லோரும் அமைதியாக இருப்போம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த நாடு அமைதிப்படும். ஏன்னா உங்கள் மீது மக்கள் அப்படி உங்கள் தம்பியாய், உங்கள் அண்ணனாய், உங்கள் பெற்றோராய், உங்கள் குழந்தைகளாய் இந்த மக்கள் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதுபோல நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே செல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் திருப்பரங்குன்றம் வந்து ஒரு வார்த்தை இஸ்லாமிய சகோதரர்களையும் பார்த்து சண்டை எதுவும் போடாங்க, நம்ம ஊர் தானே, ஒரு தீபம் ஏற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஏற்றுவோம், நான் ஏற்றுறேன் அன்னு சொல்லி நீங்கள் நின்று நடத்தினாலே போதும், திருப்பரங்குன்றம் பிரச்சனை நிறைவு பெறும். காரணம், உங்கள் மீது மக்கள் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். அதுபோல் கிறிஸ்தவர்கள் அழையுங்கள், இஸ்லாமியர்கள் அழையுங்கள். இந்த புதிதாக சர்ச்சை கட்டுவதை விட்டுவிட்டு இருக்கிற ஆலயத்தில் அழகாக வழி. ஏன்னா எப்போவுமே ஒவ்வொரு ஆலயத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது, வரிதாரர்கள் இருக்கிறார்கள், ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின்படி அந்தந்த சர்ச்சுக்கு போகிறது தான் வழக்கம். ஆனால் இது புதிதாக வைப்பது என்ன, இந்த வழிபாட்டு கிடஞ்சல் அதில் வைப்போம், அந்த வழிபாட்டு கிடஞ்சல் அந்த கோயில் கிடஞ்சல், இது நடக்கிற கிராமத்தில் நான் இருக்கிறவன், கிராமத்தில் நடப்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தாங்கள் இதிலே தலையிட்டு புதிய தலங்கள், ஏற்கனவே இருந்த பழையதை புதிதாக ஆக்குவது கூட தவறில்லை. ஆனால் புதிதாக அமைக்கிறது, காடன்விளையிலே வைத்திருக்கிற ஒரு மத பிரச்சார கூடம், திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் சுவாமி கோவில் அருகிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரச்சார கூடம், இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது. அதை கண்டிப்பாக நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த நிலையிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், மதங்களை கடந்த மனிதநேயம் வர வேண்டும், அது உங்களால் முடியும், அதை செய்து தாருங்கள். அதுபோல கோர்ட்டு உத்தரவு என்ற பெயரில் இந்து கோயில்கள் இடிக்கப்படுகிறது, அவையும் தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். என்னால் ஏற்கனவே இருந்து வழிபட்ட ஒரு கூட்டம், ஒரு கோவில் அழகாக இருக்கிறது, அந்த கோவில்களை இடிப்பது எங்கள் இதயத்தை புண்படுத்தியதற்கு சமமாக இரத்த கண்ணீர் வடிக்கிறோம். தயவு செய்து கோர்ட்டு உத்தரவை கூட முதல்வர் நினைத்தால் மாற்றலாம். நீங்கள் நினைத்து இந்த கோவில்கள் இடிப்பதை தடுத்து நிறுத்தி இனி இருப்பது சிறப்பாக இருக்கட்டும் என்ற ஒரு சட்டத்தை நீங்கள் இந்த மக்களிடம் அன்பாக தெரிவித்தால் மக்களின் முதல்வராக நீங்கள் சிறப்படைவீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். தயவு செய்து எங்கள் கோரிக்கைகளுக்கு கொஞ்சம் செவி சாயுங்கள். ஐயா உண்டு.